இங்கே ஒரு குரங்கு அப்படியே மூச்சை இழுத்து பிடிக்குது. அடுத்த செகண்டே பார்த்தா ப்ளூன் மாதிரி உப்ப ஆரம்பிக்குது. அதை பார்த்து சுற்றி இருந்தவங்க எல்லாம் பயந்து போய் அப்படியே ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த குரங்கு இந்த மாதிரி மாறுச்சுன்னா அவன் கேட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு. அவன் என்ன விஷ் கேட்டு இருப்பான்னா, அவன் வீடு முழுக்க தங்க காசுகளாக வந்து நிறையணும்னு கேட்டு இருப்பான். அந்த குரங்கு பலூன் மாதிரி உப்பி திரும்பவும் பழைய நிலைக்கு வந்து விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா படிக்கட்டு வழியாக ஒரு தங்க காசு உருண்டு வருது. அதே மாதிரி ஏகப்பட்ட கோல்ட் காயின்ஸ் மேலிருந்து உருண்டு வந்து அந்த வீடே நிரம்ப ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் அங்கே இருந்த சின்ன பசங்க அந்த குரங்கை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுறாங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தா கோல்ட் காயின்ஸ் எண்ணிக்கை அப்படியே அதிகமாகி கடல் அலை மாதிரி வர ஆரம்பிச்சு அந்த கோல்ட் காயினிலே அவன் மூழ்கி போயிடுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டோட விண்டோஸ் எல்லாம் உடைந்து கோல்ட் காயின்ஸ் எல்லாம் வெளியே வந்து கொட்டுது. இதனால் அவன் வீடு அப்படியே விரிசல் விட ஆரம்பிச்சிடுது. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த மந்திர குரங்கு நிறைவேற்றுற விஷயம் எல்லாம் சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்யும். சூரியன் வந்து மறைஞ்சதுக்கப்புறம் ஒன்று அப்படியே போயிடும். ஈவினிங் ஆனதும் சூரியன் மறைந்து போயிடுது. அவன் வீடு எல்லாம் புறவுலத்தன் அப்படியே கிராக் விட ஆரம்பித்து அப்படியே இடிஞ்சு போயிடுது. இன்னொரு பக்கம் அந்த குரங்கை தூக்கிட்டு போன குட்டி பசங்க அதோட சொந்த இடமான கடல் மண்ணிலே விட்டுறாங்க.